வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போது சப்த ரிஷிகள் தவம் செய்த முருகன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த முருகன் தபசு மலை முருகன். இந்த முருகன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் தபசுமலை என்னும் ஊரில் தாங்க இந்த சிறிய குன்றின் மேலே தபசுமலை முருகர் அமைஞ்சிருக்கிறாரு. தபசுமலை பால தண்டாயுதபாணி கோவில் இந்த கோவில் பேர். சப்த ரிஷிகள் தவம் செய்ததால் இந்த மலைக்கு தபசு மலை என்று பெயர் வந்தது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான இந்த கோவில் முருகப்பெருமான் கையில் தண்டத்துடன் நின்ற கோலத்தில் பால தண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார். இவர் முனிவர்களாலும் சித்தர்களாலும் போற்றி வணங்கப்பட்டவர். ஒரு காலத்தில் இங்கு முனிவர்கள் வேல் வைத்து வழிபட்டுள்ளனர். அந்த இடத்திலேயே முருகப்பெருமானுக்கு விக்கிரகம் அமைத்து பிரதிஷ்டை செய்து பின்பு கோவில் எழுப்பி மக்கள் வழிபடத் தொடங்கினர். மலை அடிவாரத்தில் சப்த ரிஷிகளின் சிலைகளும் பீடமும் அமைந்துள்ளது. இந்த பீடங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கோவிலை அடைய 75 படிகளை ஏறி செல்ல வேண்டும். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு மூலிகை கலந்த பிரசாதம் வழங்கப்படுறதாக இங்கே சொல்லப்படுகிறது. இக்கோவிலோட தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பிரசாதத்தை சாப்பிட்டா சர்க்கரை நோய், வயிறு சம்பந்தப்பட்ட நோய் போன்றவை குணமாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கிரக தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வீற்றிருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்து வித தோஷங்களும் நிவர்த்தியாகும் என நம்பப்படுகிறது. கந்த சஷ்டி திருநாளில் பெண்கள் விரதம் இருந்து தபசுமலையில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்து விளக்கேற்றி வழிபட்டால் விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்கும் என்றும், குழந்தை இல்லாதவர்கள் முருகப்பெருமானின் காலடியில் வைக்கப்பட்ட எலுமிச்சம்பழச் சாறை எடுத்து குடித்தால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் பக்தர்கள் கூறுகின்றனர். மன வேறுபாட்டால் பிரிந்து வாழும் தம்பதியர் இங்குள்ள முருகப்பெருமானிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தால் விரைவில் ஒன்று சேர்வார்கள் என நம்பிக்கை என்று இங்கு கூறப்படுகிறது. புதுக்கோட்டையிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு நீங்களும் தரிசனம் செய்து முருகப்பெருமான் அருளை பரிபூரணமாக அடைய வேண்டுகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கான் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.